வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் எம்டி ஹேண்ட் சேனல்ல இருந்து நீயா நானா கொடுமைகள், ஹஸ்பண்ட் வர்சஸ் ஒய்ஃப், தமிழா விஜய் டிவி, ஜி தமிழ் ட்ரால். ஆக்சுவலாக எம்டி ஹேண்ட் சேனல் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. கூலி அந்த படத்துக்கு பார்த்தோன்னு நினைக்கிறேன். நிறைய சேனல் நான் ரொம்ப நாள் ஆக்கிட்டுன்ற மாதிரி தோணுது. சினிமா கண்டென்ட் அதிகமாக ரியாக்ட் பண்ணி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்களா, ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ், ஸோ அவங்களோட வீடியோஸும் ரியாக்ட் பண்ணணும். ப்ளஸ் சினிமா டீசர், ட்ரெய்லர், கிளிம்ஸ் அந்த மாதிரி அதுவும் ரியாக்ட் பண்ணுறது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். அப்புறம் சாங்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். முடிஞ்சளவு ட்ரை பண்ணி பார்க்குறேன். எப்படியாச்சும் ரெண்டு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலான்ற மாதிரி. எம்டிஆர் சேனல் வந்து நிறைய வீடியோஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் சேர்த்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் அன்லாக் ஆயிருக்கு. யூபிஐ கூட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுச்சுன்னா பண்ணுங்கள், ரொம்ப உதவியாக இருக்கும். நீயா நானா கொடுமைகள் போலாம். நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா வராருல, அவருக்குலாம் என்ன ஆஃபர் பண்ணுவீங்க? வேலைக்கு போக வேண்டாம், நான் வேணா பிளே ஸ்டேஷன் வேணா வாங்கி தரேன், நீ வீட்லயே உட்கார்ந்து விளையாடு. இது பயங்கரமான ஆஃபரா இருக்கேன். நான் சம்பாதிக்கிறேன்ல, அது போதும். ட்ரிங்க்ஸ் பண்ண அலோ பண்ணுவோம் சார். அடடா, அழகான ஆஃபரா இருக்கு. ட்ரிங்க்ஸ் பண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பண்ணாத, வாங்கிட்டு வா. என் கண்ணு முன்னாடி நீ எவ்வளவு அடிக்கணுமோ அடி, எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் வீட்ல இருந்தா கூட போதும், நாங்க சம்பாரிச்சு குடுக்குறோம். சாட்டர்டே சண்டே நீங்க போய் விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸோட, ஜாலியா கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிடுறேன். சாலரி கூட வாங்கினதும் அந்த டேட் கரெக்டா வந்துச்சுன்னா கையிலே கொடுத்துறேன். நீங்க எங்க கூட மட்டும் இருந்தா போதும். நான் வந்து எனக்கு என்னோட ஹஸ்பண்டா வரவங்களுக்கு வந்து நான் அந்த ஆஃபர் தரேன். உனக்கு வந்து உன் பேஷன் இருக்கா, அதை நோக்கி ஓட, அதுக்கு வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். இதெல்லாம் கனவு. செம்மையா நல்லா பண்ணிருக்காருங்க. இந்த மாதிரி ஆஃபர்லாம் உனக்கு ஜென்மத்தி கிடையாது அப்படி. வணக்கம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃபர் பிளே ஸ்டேஷன். நீயா நானா, தமிழா வா தமிழா வா. இதுல நடந்த சில சம்பவங்கள். அது ரீசன்ட் வீடியோ கிடையாது, முன்னாடி வந்தது. ஐ மீன் ரொம்ப முன்னாடி இல்ல. ஃபர்ஸ்ட் வீடியோ. பையன் போன்ல எவ்வளவு கான்டாக்ட் இருக்கும் மேக்ஸிமம்? என்னமோ ஒரு 200-300 கான்டாக்ட். ஆனா 3000 கான்டாக்ட் வச்சிருந்தானா. என்னது 3000 கான்டாக்டா? என்னது 3000? பின்ன என்ன வாரணம் ஆயிருமா? வாய முடுங்கடா. யார் அவரு? எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. எங்க பாத்துக்கங்க. ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்து சிட்டியவே கலக்கிட்டீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நம்பர் வச்சிருக்கல தப்பா? ஆனா ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பொண்ணுங்க கான்டாக்ட் தான். தம்பி, நீ எந்த காலேஜ்ல படிச்ச? நீ எந்த ஊரு? எல்லாமே பொண்ணுங்க நம்பரா? எது அந்த 3000 கான்டாக்ட் கூட விட்டுலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா எல்லாமே பொண்ணுங்க நம்பரா? சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு மாப்ள. ஏன்னா ஒரு பொம்பளை புரோக்கர்ட்ட கூட இவ்ளோ பொண்ணுங்க நம்பர் இருக்காதடா. வல்லே ஆலியா நீ எப்படி கம்பேர் பண்றாங்க தம்பி? சாரி, மேரேஜ் புரோக்கர். என்ன பண்ணாரு, என்ன கதை? லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பாக்குறேன். உங்கள்கிட்ட நிறைய பேர் ட்ரைனிங் அப்படி மாமாவா அப்படி சொல்றாங்க. காலேஜ் டைம்ல, ஸ்கூல் டைம்ல அந்த கான்டாக்ட் ஒரே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சிம் தான் யூஸ் பண்ணிட்டு. சொந்த ஊரே தான் உங்களுக்கு? கோயம்புத்தூர் தான். ஜாலியா பேசுவோம், பொண்ணுங்கிட்ட ஜாலியா பேசுவோம். அப்போ வாங்கின ஸ்கூல் டைம்ல இருந்து இருந்த நம்பர் தான் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கேன். அதுல இருந்த கான்டாக்ட், அதாவது ஸ்கூல் காலேஜ்ல நம்ம கிளாஸ்ல இருக்க பொண்ணுங்க நம்பர் எல்லாமே இருந்தா கூட இந்த அளவுக்கு 3000 வந்திருக்காது. இந்த ஸ்கூலு காலேஜ் எல்லா கிளாஸ்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட நம்பர் கிடைச்சா மட்டும்தான் 3000 கான்டாக்ட் வரும். இது எப்படி சாத்தியமாச்சுங்கிறது தெரியல. That's simply not possible. And I don't find this funny anymore. Why isn't it possible? It's just not. Why not, you stupid? அதான் பாசிபிள் ஆகிட்டாரே. எப்படி 3000 ஆகிட்டாரே தெரியலையா? ஐ மீன் நம்மள இப்ப பிரியாங்கிற பொண்ணே கிளாஸுக்கு 2-3 இருக்கும். இவரு மொத்த கான்டாக்ட்ல எத்தனை பிரியா, எந்த பிரியாணி, எந்த டிபார்ட்மெண்ட், எப்படி கண்டுபிடிப்பாரு? ஸ்ருதி. என் பேரு தீபா. ஒரு மாசமா நான் அவன் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. ஒரு மாசம் ஆகுது, அவர் எங்க போறாரு எனக்கு தெரியல, வீட்டுக்கே வரதில்ல. ஒரு புருஷன்கிட்ட பொண்டாட்டி கேட்க கூடாத 2 கேள்வி. Where are you going? What are you doing? என்ன ஸ்லாங் இது மாறே பேச. எங்க போறாங்கன்னு கேளுங்க. திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கான். பேட் வேர்ட்ஸ் தான் ஃபுல்லா. குடிச்சு கழுவி ஊத்தி அதுக்கப்புறம் அந்த மாதிரி டீ குடிக்க போறேன். ஓ, டீ குடிக்கிறதுக்காக காலையில எழுந்திருச்சு. ஒரு மனுஷன் டீ குடிக்கிறதுக்காகவே பல பொய்களை வீட்டுல சொல்லிட்டு தெரியாம போய் குடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி சோறு திங்கறதுக்கு எவ்வளவு மானகட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? இதெல்லாத்தையும் சரக்கு அடிக்கிறவன் பண்றத நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், பாத்துருக்கேன். ஒரு மனுஷன் டீக்காக இவ்வளவு பண்றத நான் இப்பதான் பாக்குறேன். இதெல்லாம் குடிக்கிறவன் பண்றது. வீட்ல போறது நல்லா இருக்கு. அதுல இருந்து சாப்பாடே கிடையாது, ஃபுல்லா சாப்பாடு கிடையாது. டீ மட்டும், டீ 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 ஃபுல்லாமே டீ தான். நம்ம தமிழ் செல்வி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு போல. என்ன பிரேக்ஃபாஸ்ட்க்கு அண்ணா ஒரு டீ, காசுலாம் கஷ்டப்படுறாங்க. டின்னருக்கு வேணும்னா ஒரு டீ. மாஷா அல்லாஹ், நம்ம தமிழ் வீடியோ செல்வி பார்க்கவே குடிச்சே வாழ்ந்துட்டு இருக்காரு. டீ குடிக்கிறது தப்பு இல்ல,
பார்க்கும்போது கடுப்பாச்சு அந்த வீடியோ. டீயாவே குடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப தப்புடா. டாலர் ஸ்ட்ராங்கர் ஷார்ப்பர். எனக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி குடிச்சாதான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தயிர் சாதம் மாதிரிலாம் இருந்தால் எனக்கு பிடிக்காது. குடிச்சா பிடிக்கும். என்ன அதை குடிச்சா? குடிச்சிட்டு சண்டை போடுறதுனா நல்லா இருக்கும். என்னன்னா அப்படி இல்ல, அது என்ன குடிச்சிட்டு சண்டை போடுறது, அதுல என்ன சந்தோஷம் உங்களுக்கு? ஒரு கட்டத்துக்கு மேல தான்னா தெரியும், அதுவும் சொல்லிடுவாங்க அதுக்குள்ளே இருந்தா அந்த லிமிட்குள்ளே இருந்தா சந்தோஷம். கெட்டுப்போ இவங்களோட ஆசைகள்லாம் புதுசா இருக்கு. கெட்டுப்போ, ஆனா ஒரு லிமிட்டுக்குள்ள கெட்டுப்போ அப்படின்றாங்களே. இந்த மாதிரி வந்து ரியாக்ஷன் அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணா ரொம்ப பிடிக்கும். இது என்ன கன்றாவே? இவன் ரொம்ப எப்படி ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கான். ஒரு பசங்க ஏன் கெட்டு போறாங்கன்னா அப்பா அம்மா பிரச்சனை கிடையாது, கட்டிக்கிற பொண்டாட்டி தான் நிறைய இடத்துல பிரச்சனையா இருக்குது. நான் கூட ஸ்டார்டிங்ல டீ குடிக்கிறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றாங்க, ஒருவேளை ஹெல்த் கான்ஷியஸ்க்காக இப்படி பண்றாங்க போல, நல்லது தானே அப்படின்னு நினைச்சேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் டீ குடிக்க கூடாது, தண்ணி தான் குடிக்கலாம். மூளை கீழே கிடந்துச்சு உங்களோட தான் பாருங்க. ஏய், டீ குடிக்கிறது தப்பு, சரக்கு அடிக்கலாம் அது தப்பு கிடையாது. சண்டை போட்டு போனீங்களே, நீ சரக்கு அடிக்க போயிருந்தா பரவாயில்ல அப்படின்றது தான் சொல்ல வராங்க. கெட்டவன் ஆக்கிடுவாங்க போலயே, நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். குடியால எத்தனை குடும்பங்கள் தெரியுமா அழிஞ்சிருக்கு. நீங்க எதுவும் அதை சந்தோஷமா அது நடந்தா ஜாலியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது எல்லாத்தையும் அனுபவிச்சாதான் தெரியும் உங்களுக்கு. சும்மா வெளில இருந்து பார்க்கும்போது ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு பெரிய சொல்லல்ரா, அந்த சொல்லல்ல நம்ம சிக்கிக்கவே கூடாது. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே வந்து அப்பா வந்து ட்ரிங்க் அடிக்ட். அவர் குடிச்சு ஃபேமிலி வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அதுலேருந்து எனக்கு வந்து இது வேண்டாம். அவரோட முடிவு கரெக்டாக தான் இருக்கு, அவர் தெளிவாக தான் இருக்காரு. அதை விட்டுட்டு நீங்க அவரை ஃபோர்ஸ் பண்ணி இந்த சாக்கடைக்குள்ள தள்ளிடாதீங்க. நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றவன், புரியல, கோடு போட்டு வாழ்றவங்க. அவங்க வெளியில போயிட்டு லேட்டா ஆகுது அப்படின்னா உடனே எனக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆயிரும். புரியுது, ஏன்னா வீட்டுக்கு லேட்டா வந்தா கொஞ்சம் லைட்டா பயம் இருக்கதான் செய்யும். கால் பண்ணா அவங்க எடுக்க மாட்டாங்க, அவங்க எடுக்கலன்னா இன்னும் ஹார்ட் பீட் ரொம்ப ரேஸ் ஆயிரும், ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ. ஆபீஸ் போயிட்டு கொஞ்ச நேரம் லேட்டா வந்துட்டா மாலையை போட்டுருவாங்க போல. பாருங்க வெளியில பாடைய கட்டி விட்டா, போஸ்ட் ஓட்டி விட்டா. சார் நான் வந்து இன்னைக்காவது ஒரு நாள் தான் ஷவர்மா சாப்பிடுவேன் சார். அவங்க ஃபுல் ஓவர் திங்கிங்ல நைட் அப்பப்போ முழிச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க, மூச்சு இருக்குதா, கரெக்டா இருக்கா. ஆக்சுவலா இந்த நோய் எனக்கு இருக்கு, வீட்ல பெரியவங்க இருந்தானா என்ன விட ஓவரா ஒழுங்கா மூச்சு விடுறாங்களா நான் பாப்பேன். காலையில பாடைய கட்டி விட்டா நிறைய பேருக்கு அது இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, நீ யாரையாச்சும் அந்த மாதிரி படுத்துருக்கு மூச்சு செக் பண்ணுவேன் சார். கண்டிப்பா செக் பண்ணுவாங்க சார் ஃபுல் டைம். ஓகே, நிறைய பேர் நியூஸ் நான் பாக்குறோம், ஷவர்மா சாப்பிட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. ஷவர்மா இல்ல, பெரியவங்க யாராச்சும் தூக்கிட்டு வீட்ல அசைவு இருக்கா, கிட்ட போய் மூச்சு இருக்கா, கிட்ட கையெல்லாம் வச்சு பாப்பாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஷவர்மா சாப்பிட இறந்து போறாங்க, நியூஸ்லாம் பார்க்கறோம், சோஷியல் மீடியால பார்த்து. மயோனைஸ் கூட பேன் பண்ணதா சொன்னாங்க. இந்த அளவுக்கு இருக்க கூடாது. தனிமை பயம், எனக்கு தொங்க பயம், தாப பயம். ஒண்ணு இவங்க ஓவர் திங்கிங்க கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா அவர் ஷவர்மாவே வாழ்க்கையில மறந்துடணும். ஆனா ஹஸ்பண்ட் நினைச்சு இவ்வளவு பயப்படுறாங்கன்னா குழந்தைகளை நினைச்சு எவ்வளவு பயப்படுவாங்க. எனக்கு வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நைட்ல கனவு வருவாங்க, அதுவும் ஏன் கூட வர மாட்டாங்க, இன்னொரு பொண்ணு கூட வருவாங்க. அது ஏன் இப்படி வருதுன்னு எனக்கே ஒன்றும் தெரியல. ஓ, இப்படி எல்லாம் கனவு வருதா? இவங்களோட கனவுல இவங்களோட ஹஸ்பண்டும் அவங்களோட ஃப்ரெண்டும் ஒன்னா வராங்க. ஆனா இது ரொம்ப ஒரு கொடுமையான கனவு தான். இது கனவா இருக்கிற வரைக்கும் நல்லது. ஆமா, க்ளோஸா இருப்பாங்க. அப்படி கனவு வந்துச்சுன்னா நான் இவனை சும்மா விட மாட்டேன். மார்னிங் எழுந்துச்சு நீ உண்மையை சொல்லிடு, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உனக்கு அவன் மேல அஃபெக்ஷன் இருக்குதானே. உங்களோட கனவுல எப்படிலாம் வந்தா அவர் என்ன பண்ணுவாரு? பயம் தான், விட்டுட்டு போயிடுவாங்க. நான் உனக்கு பொண்டாட்டியா போறேன். ஒரு நாள் வந்தா பரவாயில்ல சார், வாரத்துக்கு அவங்களே ஒரே பர்சன் கூடயே வரும். எப்படி சிக்கி இருக்கேன் பாத்தியா அப்பா அப்படிங்கறத நீங்க அதை பத்தி அதிகமா யோசிக்கிறீங்க போல, அதனாலதான் அது கனவாவே வருது. சரி, உங்களுக்கு கனவு வருது, அது யதார்த்தமா எதர்ச்சியா வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. யோசிக்காட்டி கூட சப்கான்ஷியஸா இருக்கிறது கூட கனவுல வரும்ன்ற மாதிரி. இதுல எப்படி லாஜிக் இருக்கு? எனக்கு புரியல. எனக்குலாம் கனவு வரும், அதுக்கு நான் யோசிச்சுட்டு கூட இருக்க மாட்டேன். ரொம்ப நாள் முன்னாடி நடந்த விஷயம் கூட கனவு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நடக்கணும்னு ஆசைப்பட்டது கூட கனவு வரும். அந்த மாதிரி கெட்ட கனவும் வரும் நிறைய. அவன் ஏத்துக்கவே மாட்டான் சார், சிரிப்பான் சார், வெறுப்பேத்துற மாதிரி சிரிப்பான். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நடந்தா நல்லா தான வரக்கூடாதாங்க சார், ஏலியே மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன். அப்படியா? அப்பா பேரு, என் பேர் சந்தியா, அப்பா பேரு ஆறுமுகம். இவங்களோட அப்பா பேரு ஆறுமுகம். சின்ன வயசுல இருந்து ஏங்கிற இன்சில் போட்டே பழகிட்டாங்களாம். அதனால எனக்கு வர புருஷனும் ஏங்கிற பேர்ல ஆரம்பிக்கணும். ஏழையா இருக்கணும்னு சொன்ன மாதிரி. ஏழை
அப்போ வேலைக்கு ஆகுது நோ சான்ஸ். இந்த காலத்துல பொண்ணுங்க எவ்வளோ எதிர்பார்ப்புல வைக்கிறாங்க. கவர்மெண்ட் ஜாப் இருக்கணும், மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கணும், சொந்த வீடு இருக்கணும், அமெரிக்காவில் என்னென்ன சொல்றாங்க. ஆனா இவங்க பாருங்க ஏங்கிற பேர்ல கிடைச்சா மட்டும் ஆதார் கார்டுல அடிச்சாலே வந்தா அதுக்கப்புறம் இப்படி மாத்தி பேரை மாத்தி நீங்க வந்தா மட்டும் போதும். அது கண்டுபிடிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சு கல்யாணமே பண்ணிட்டாங்க. எனக்கு இன்சியல் மாத்துறதுக்கெல்லாம் விருப்பம் கிடையாது. ஏழை மாப்பிள்ளை பாருங்க இல்லைன்னா நானே பார்க்கறேன்னு சொல்லி நானே பார்த்துட்டேங்க சார். நீ எப்படி வேணா இருந்துட்டு போ, உன் பேர் ஏழ ஆரம்பிக்கணும் அவ்வளவுதான். ஸோ என்னோட ரிசப்ஷன் டே அன்னைக்கு ப்ரைவேட் லோன் ஆப் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுலேருந்து அமௌண்ட் எடுத்து ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் அந்த லோனை கட்டிட்டு இருக்கோம் சார். பார்ட்டிங்கிறது ஃப்ரெண்ட்ஸுக்கு வைக்கலாம், அதுக்குன்னு இப்படி கடன் வாங்கி வைக்கீங்க. யாராவது லோன் ஆப்ல இருக்கிறதுலயே அவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்க. அதுல வாங்கி நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி அவ்வளவு அவசியமா? நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்த டைம் 6 பேருக்கு 500 ரூபாய் கொடுத்தா எப்படா பத்தோம்? அதெல்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் ஃபோன் கால் வருது அதெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு? கரெக்டாக கட்டிட்டு இருக்கேன் இப்போலாம் அந்த மாதிரி இது வரும். மகனை 2 நாள் தவறுச்சுன்னு வச்சுக்க வீடு போது மானத்துக்கு எடுத்து. கரெக்டாக கட்டிட்டு இருந்தாலும் வர சம்பாதிக்கிறதே கொஞ்சம், அது எல்லாமே பாதி அங்கே போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஃபினான்ஷியலாக ஃபேஸ் பண்ணுறது ஃபேமிலி மட்டும் தான் சார். நீ கடன் வாங்கியாவது பார்ட்டி வைக்கணும்னு சொல்ற நண்பர்கள் வந்துட்டு ஒரு நல்ல நண்பர்களா? ஒருவேளை இவர்கிட்ட பார்ட்டி வைக்கிறதுக்கு பணம் இல்லைன்னா நீ அப்புறமா வந்த பிறகு வச்சுக்க மச்சான் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி விட்டுடலாம்ல. நான் ஏதாச்சும் சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டா கூட எனக்கு ஒரு டைம் தோணும், ஐயோ தேவையில்லாம செலவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. கடன் வாங்கியாவது பார்ட்டி வை அப்படின்னு மொத்த கால நிக்கிறவனுங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா? ஒருவேளை இவரும் இதே போல பண்ணிருப்பாரா வேற யாராவது ஃப்ரெண்டுக்கு? நாளைக்கு மட்டும் சரக்கு வரல நீ பாயில அதனால அவங்க விடாம நீ வச்சே ஆகணும், நீ எப்படி வச்சாலும் வையே அப்படின்னு கேட்டுருக்காங்க போல. ஸோ பார்ட்டின்னு கால் பண்ணிட்டா போதும் கிளம்பிடுவாரு சார், அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணிப்பாங்க. நல்லா இருக்கு பார்ட்டின்னு போகும்போது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு பார்ட்டி அப்படின்னு ஜாலியாக சுற்றி இருக்கலாம், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மாறி தான் ஆகணும். இருடா இங்க நில்டா இருடா யார் பதர் நீங்க? இப்போ கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து சும்மா செலவு பண்ணிருப்பான், வெளில போனாலே நான் வாங்கி தரேன் நம்ம காசு கொடுத்தா கூட வேணான்னுவான். அவங்களாம் சொல்லிட்டேன் நான், அதெல்லாம் செலவு பண்ணிருக்காத சேவ் பண்ணி வை, நீ பின்னாடி கஷ்டப்படுறதெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் கேட்க மாட்டான். சின்ன குழந்தை மாதிரி உடனே போயிட்டு அதை வாங்கி சாப்பிட்றது, இவ்வளோ பெருசா கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எதுக்கு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டா கிண்டர் ஜாய் கூட வாடா சாப்பிடக்கூடாது. அவரு சின்ன வயசுல அப்படின்னு திட்டி இருப்பாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி அப்பதான் முடியல, இப்ப நல்லா சம்பாதிக்கிறோம், நம்ம ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாரு. அது உங்களுக்கு பொறுக்கல. என் பணம் என் காசு என் பைசா என் டப்பு. ஆனா இன்னமும் நீங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இல்லை சார், சின்ன வயசுல எல்லாம் அவ்வளோ வாங்கி கொடுக்க மாட்டேன், உங்களுக்கே தெரியும் அது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். வளர்ந்துட்டோம் சம்பாதிக்கிறேன், அப்பப்ப ஆசைப்படுற டைம்ல சாப்பிடுறது ஓகே தான், அதுக்குன்னு அடிக்டடா இருக்க கூடாது. அதெல்லாம் கிட்ஸ் பண்ற மாதிரி தான் சார் இருக்கு. மேரேஜ் ஆயிடுச்சு இல்ல சார், இது எல்லாத்தையும் அவங்களோட ஹெல்த்துக்காக சொன்னா பரவாயில்ல, அது கல்யாணம் ஆயிட்டு கல்யாணம் ஆன பிறகு ஏன் சாப்பிடணும்? இப்படி பார்ப்பதற்கு வேதனையாக உள்ளது, என்ன செய்வது, ஒரு நேரம் அப்படி உள்ளது. சின்ன வயசுல நமக்கு பிளே ஸ்டேஷன் வாங்கணும் ஆசையா இருக்கும், முடியாது, எருமாடு மாரி வளர்ந்துருக்க, இந்த வயசுலயாடா வீடியோ கேம் விளையாடுவ அப்படின்னு சொல்றாங்க. கிரிக்கெட் விளையாட போனா கூட என்னடா சின்ன பசங்க மாதிரி கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா வயசுக்கும் இதே இவங்க வந்துட்டு ஐஸ்கிரீமா சாப்பிடுவாங்களாம், அது தப்பு கிடையாது, அது வந்து தப்பு கிடையாது. இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்களா இல்லையா சார்? ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் ஃபுல்லா இருக்கும் இருக்குல்ல. சாக்லேட்லாம் சாப்பிடுறாங்களா இல்லையா? அதெல்லாம் கன்ஃபார்ம் சாப்பிட்டா ஃபீல். அவங்க வந்துட்டு அந்த குழந்தைத்தனத்தோட தான் இருப்பாங்க, நாம அப்படி இருக்க குழந்தைத்தனம்ன்றது பிராண்ட் பண்ண தேவையில்லைங்க. அது என்ன குழந்தைத்தனம் எனக்கு புரியல. குழந்தைத்தனத்துக்குள்ள இதெல்லாம் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட ஸோ ஜான்சனை பற்றி இன்ட்ரெஸ்டிங் ஒன்று கேள்விப்பட்டேன். அவர் வந்து நேச்சுரலாகவே அவரோட ஃபிசிக் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்கும். ஐ மீன் நார்மல் ஹியூமன் பாடி மாதிரி இருக்காதாமே, வித்தியாசம். அவரோட பாடிலாம் பார்த்துருக்கேன், பேர் பாடி WWE அதெல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு தெரில, பார்க்கும்போது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் கேள்விப்பட்டதுலேருந்து அப்படி தான் இருக்குமோ, ஷோல்டர்லாம் என்ன சொல்கிறது இறங்கி ஒரு வித்தியாசமான ஒரு நார்மல் ஷேப் கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்தேன் நான். அது எந்தளவுக்கு உண்மை என்னன்னு தெரில. நைஸ். எம்டி ஹேண்ட் சேனல்லேருந்து வேறு லெவல் வீடியோ. இவன் நிறைய வீடியோஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கேன், பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நான் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஃப்ரம் வரன்.